Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் மாகரல் பகுதியில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் கழக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் விடியா திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கி பிரசுரம் வழங்கினார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம் ஏற்பாட்டில் நடந்த இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன், மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட அம்மா பேரவை நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நர்சாந்துப்பட்டியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து தலைமை வகித்தார். திருச்சி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் சுரேஷ்குமார், புள்ளம்பாடி பழனிசாமி, காசிராமன் ஆகியோர் நிர்வாகிகளுக்கு பயிற்சி வழங்கினர். இந்நிகழ்வில் அதிமுக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றம் வளாக சாலையில் விசிகவினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அதிமுக வழக்கறிஞரை சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதிமுக வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியின் இருசக்கர வாகனத்தின் மீது விசிக தலைவர் திருமாவளவனின் கார் மோதிய போது அதை தட்டி கேட்க சென்ற அதிமுக வழக்கறிஞரை விசிகவினர் சரமாரியாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்து ஆலந்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அதிமுக வழக்கறிஞரை சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் மற்றும் கழக வழக்கறிஞர் அணியினர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தேனி கிழக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் குன்றம் தியாகு கலந்து கொண்டு பயிற்சிகளை வழங்கினார். இதில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்தும் திமுகவினரின் அராஜகங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்தும் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இம்முகாமில் தேனி கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் துரைபாண்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் இளம்பைரா தமிழ்ச்செல்வன், முன்னாள் அமைச்சர்கள் ப மோகன், வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்த இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரமடை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 14 லட்சம் ரூபாய் நிதியில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பள்ளி மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.